வருகிறது. வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 ரஜினி ஸ்பெஷல். இன்னைக்கு ரஜினி படத்தில் இருந்து நல்ல நல்ல பாடல்கள்லாம் கண்டஸ்டன்ஸ் வரிசையா பாடிட்டு இருக்க அந்த வரிசையில் அடுத்து ஒரு சூப்பர் நம்பர் வருது. பாட போறது நம்ம பிரவீன். வாங்க பிரவீன். தாழம் பூவே வாசம் வீசு தாயின் தாயே என்று பேசி வீடரும் இல்ல வாசலும் இல்ல அன்புக்கு பஞ்சம் இல்ல தாரேனோ தாரேனோ தாழம் பூவே வாசம் வீசு தாயின் தாயே கொஞ்சி பேசு. நடந்தால் காஞ்ச நிலம் செடிக்கும், சிரிச்சா கோயில் மணி அடிக்கும், கண்ட கண்ணு படும் பேசும் போது தாய பார்த்த தோளில் தூங்க பிள்ளையானே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே ஊஞ்சல் கட்டி அறிதலோ பாடவோ ஆழம் பூவே வாசம் வீசு தாயின் தாயே கொஞ்சி பேசி வீடெதும் இல்ல வாசலும் இல்ல அன்புக்கு பஞ்சம் இல்ல தாரேனோ தாரேனோ தாழம் பூவே வாசம் வீசு தாயின் தாயே கொஞ்சி பேசு. பிரவீன், Yes, sir. வாய்ஸ்லெஸ், ஒரே ஸ்ட்ரெயின், என்னாச்சு? Tell I just became strained after a while ago. பல்லவி நல்லா இருந்தது. பல்லவி இட் வாஸ் நைஸ். கொஞ்சம் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெயின் கொஞ்சம் ஸ்ருதி பல்லவியில் கூட. அண்ட் அந்த நெஞ்சுக்குள்ளே அந்த லைன் சரணத்தில் பாடுங்க. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே ஊஞ்சல் கட்டி அரிரரோ பாடவோ தாழம் பூவே. சச் அ குட் சிங்கர். உங்களால் முடியும். பட் வாய்ஸ் ஸ்ட்ரெயின் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, நத்திங் எல்ஸ். அண்ட் இம்ப்ரெசிவ் உங்களோட the effort to make the words more rounded these days. நீங்கள் வந்ததுலேருந்து இஸ் தேர் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியறதா? Major change. மேஜர் கண்டிப்பாக. Major change. குட் ஜாப். பட் உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டாக இருந்தனால அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. நாட் வரி. Thank you, sir. பிரவீன், Yes, sir. சில ஹீரோஸ் வந்து சாங்கில் அவங்க மூமெண்ட்ஸ் கொடுத்தா தான் பார்ப்பாங்க ஜனங்க. ரஜினி சார் சும்மா நடந்தாலே அந்த சாங்கு அப்படி உட்காந்து பார்த்துருவாங்க. மனோ சார், சொல்லுங்க மாப்பிள்ள. அதாவது நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன விஷயம் ஒன்று கேட்கணும். நீங்கள் ஒரு வாட்டி ஏதோ ஒரு சமாச்சாரம் ஒன்று சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த அம்பாசிடர் கார் வந்து இந்த மழையில் புயலில் மாட்டிக்கிச்சு. புயலில் மாட்டி இது டப்பிங் ஏதோ போகும்போது ரஜினி சாரும் அந்த டைமில் இருந்த அருணாச்சலம் சமாச்சாரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அருணாச்சலம் டப் பண்ணிகிட்ருக்கேன். 9 to 9 ஈவினிங் 6:45 ரஜினி சார் ஏதோ சின்ன கரெக்ஷனுக்கு வராரு ஸ்டூடியோக்கு. ஒரு 10 minutes அவர் டப் பண்ணிவிட்டு போயிடுவாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கோ டைரக்டர். சைமல்டேனியஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சேம் டைமில் தெலுங்கு தமிழ் ரிலீஸ். சரி, நான் அம்பாசிடர் கார் வச்சுட்டு காலையில் 9 மணிக்கு போகும்போது 3 நாளாகவே பயங்கர மழை. அந்த ரோடு வேறு நோண்டிருக்காங்க ட்ரைனேஜ்க்காக.
ஒரு ஓரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக உள்ள வச்சேன் வண்டி. ஈவினிங் 6:00 6:15 பிரேக் விட்டாங்க, டீ பிரேக்கு. 6:30 6:45 ரஜினி சார் ஃபியட்டில் வரார். அப்படியே ஓரமாக வந்தார், டக் அப்படின்னு சக்கர் உள்ள வந்தார். ரெடியா போடுங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்தாரு. ரெடி 5-10 மினிட்ஸில் பேசிட்டாரு. வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய் பாய் சொல்லிவிட்டு கார் ஏறிட்டார். பயங்கர மழை. அப்படியே கிராஸாக தான் போனார். அதில் அந்த ட்ரைனேஜஸ் வந்து 1 2 3 4 5 6 7 இருந்தது. ஒரு 4 தாண்டின பிறகு அவருடைய லெஃப்ட் டயர் மாட்டிக்கிடுச்சு. நானும் இன்ஜினியரு ஒரு 4-5 பேர் ஓடணும். எங்களால் என்ன முடியும், அது ஃபியட் கார் தூக்குறது. டக்குன்னு ரஜினி சார் எல்லாம் பார்த்துட்டு டப்புன்னு இறங்கிட்டு மெயின் ரோடுக்கு வந்துட்டார். அப்படி திரும்பினா பஸ் ஸ்டாண்டு மழையில் அப்படி நடக்கிறாரு. அவர் நடக்கிறது ஒரு 4-5 ஸ்டெப்பு தான் போட்டிருப்பார். தலைவான ஒரு சத்தம். அங்கேருந்து ஆட்டோ டிரைவர்ஸ் எங்கேருந்து தான் பார்க்குறாங்க அந்த மழையில். பார்த்துட்டு வித்தின் 3 மினிட்ஸில் ஒரு 40 பேர் வந்துட்டாங்க. அது வண்டி அது தலைவா ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன அங்கே தலைவர் ஏய் அப்படி இப்படி என்னாங்க. 5 நிமிஷத்தில் பலகையெல்லாம் வந்துச்சு. கார் அல்வா மாதிரி எடுத்து 8 நிமிஷத்தில் ரோட்டில் வச்சுட்டாங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அது எப்படின்னு தலைவா தயவு செய்து ஒன்றும் செய்யாதீங்க, நீங்கள் புறப்படுங்க, மழையில் நனைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் உட்கார வச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சரி ஃபேண்டாஸ்டிக்காக போயிட்டார். நானும் திரும்பி வந்துட்டு என்னுடைய டைலாக் ஒரு 15 மினிட்ஸ் முடிச்சுட்டு நான் வந்தேன். கரெக்டாக அதுக்கு முன்னாடி நான் மாட்டிக்கிட்டேன். இது என்னுடைய அம்பாசிடர் கார், இன்னும் வெயிட்டு. சரி என்ன தான் பண்ணும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கிறது மெயின் ரோடுக்கு போனேன். ஒருத்தன் வரல. அவர் மெயின் ரோடுக்கு போயிட்டு கண்ணா அப்படின்னு கூப்பிடுறதுக்குள்ள அண்ணான்னு ஒரு 40 பேர் வந்துட்டாங்க. நான் கண்ணான்னு கூப்பிடுறேன், என்னடா நொன்ன அப்படின்னு பார்த்துட்டு என்ன ஒருத்தரும் பார்க்கறதில்ல. அம்பாசிடர் கார் பார்க்கும்போதெல்லாம் அண்ணே நான் பிகம் நொன்ன. மறக்க முடியாத சம்பவம். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். ரொம்ப சிரமமான ஒரு பாடல். உங்கள் பாடல் நல்லா இருந்துச்சு. அந்த அம்பாசிடர் ஸ்டோரி மனோஜ் சார், அப்பா நீங்கள் கண்ணாங்கிறதுக்குள்ளே அண்ணான்னு வந்ததும் நீங்கள் போய் கண்ணான்னு கூப்பிட்டு அவங்க சொன்ன சூப்பர் ஸ்டாருடைய ஃபியட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி மனோவோட அம்பாசிடருக்கும் ஒரு வரலாறு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படி தரையில் இறங்கினாலே தடன்னு அப்படியே ஓடி வருவதற்கு ஒரு பெரும் கூட்டம், பெரிய ரசிகர் பட்டாளம். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட், கிரேட். பொதுவாக ஒரு கெரியர் கிராஃப் எடுத்துட்டோம்னா எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அது சினிமாவாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. சினிமாவாக இருக்கலாம், வேறு தொழில்களாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு அதுக்கடுத்து ஒரு அளவுக்கு மேலே போக முடியாது. தட்ஸ் அ பீக். அது போன பிறகு அந்த கிராஃப் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கும். இதுதான் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போது நாம் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடல்கள் பாடப்பட்ட காலகட்டம் தான் சூப்பர் ஸ்டார் அந்த உச்சத்தை தொட்ட ஒரு பீரியட். பட் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கணும் இயல்பாக அப்படின்னு பார்க்குறப்போ அடுத்து எங்கே போக முடியும்? ஒரு மேக்ஸிமம் பீக் போயாச்சு. பட் ஒரு மனுஷன், ஒரு கலைஞன் ஒரு பீக்குக்கு ரீச் ஆகி அதற்கு பிறகு தனக்கான உயரங்களை தானே தீர்மானித்து அடுத்த உயரம் அடுத்த உயரம் அடுத்த உயரம்னு உயரத்தை நோக்கி தொடர்ந்து போயிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னா அநேகமாக அது சூப்பர் ஸ்டாராக தான் இருக்க முடியும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அப்போ பீக்கில் இருக்கிற ஒரு நடிகருக்கு இவர் போட்டியாக இருந்தார்னா அடுத்து 10-20 வருஷத்துக்கு முன்னால் இவர் தான் மிகப்பெரிய நடிகருக்கு போட்டியாக இருந்தார். ஆனால் இன்னைக்கு அந்த எல்லாத்தையும் தாண்டி போட்டிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே ரஜினிகாந்தை வைத்துக் கொள்வதே இல்லை. அவர் வேற, அவரை நீக்கிட்டு மற்றவங்கெல்லாம் போட்டியில் இருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் ஒரு தனி லேயர்லேயே இருப்பார். இது மிக குறைவானவர்களுக்கு, என்ன சொல்ல போனால் அரிதாக யாரோ ஒருவருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த லிஸ்ட்டில் சூப்பர் ஸ்டார் எப்போது முதலிடத்தில் இருப்பது தான் அவரை கொண்டாடுவதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான நம்பர் வரப்போது, பாட போகிறது யார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. சூப்பர் ஸ்டார் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு. ஸ்டே டியூன் வித் us, இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 ரஜினி ஸ்பெஷல். ஏர்டெல் வாடிக்கையாளர்களே, உங்களது வாழ்த்துக்களை உங்களின் ஃபேவரட் சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ட்க்கு தெரிவிக்கும் அரிய வாய்ப்பினை வழங்குகிறது ஏர்டெல். உங்கள் ஏர்டெல் மொபைலில் இருந்து 5432-178 என்ற எண்ணுக்கு கால் செய்து உங்கள் வாழ்த்துக்களை பதிவு செய்யுங்கள். மனதின் விருப்பங்களை அருகில் கொண்டு வரும் ஏர்டெல்.
ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.